அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இந்த விஷயம் நான் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, எப்போவுமே நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கா. இன்றைக்கும் நான் வெளிநாடு யூரோப்பெல்லாம் போகும்போது, துபாயெல்லாம் போகும்போது, மலேசியா சிங்கப்பூர்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளுடைய முறைகளை கடைபிடிக்கிறாங்க. நாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி மாறின்னு இருக்கோம். இங்கேருந்து அங்கே போனவா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவா நம்ம ஊர் விஷயத்த ரொம்ப அழகாக கடைபிடிக்கிறா. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள் நம்ம ஊர் கலாச்சாரத்தை எடுத்து அவள் ஆச்சரியமாக பார்க்குறா. ஸோ ஆக நம்ம இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று நம்பர் 1 பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ரொம்ப முக்கியமானது, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சின்ன வயசில் இருக்கக்கூடிய இதற்கு கொண்டு போயிடுறேன். சித்திரை கனி அன்னைக்கு கனி காணுதல்னு இருக்கும். கனி காணுதல்னும் போது இந்த மாதத்தில் அந்த சித்திரக்கனி அன்னைக்கு காத்தால் எந்திரிப்பாள். கண் முழிச்சு எந்திரிக்கும் போது அப்படியே கண்ணை முடிண்டே கூட்டிகிட்டு வருவாள். இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் இப்போ பர்த்டே அன்றைக்கி பண்ணுறா பாருங்க, அதெல்லாம் அன்றைக்கி காலையில் அப்படி தான் பண்ணுவாள். கூட்டிகிட்டு அம்மா என்ன பண்ணியிருப்பான்னா, வெள்ளரி பழம், அடுத்தது பழ வர்க்கங்கள்லாம் வச்சுருப்பா. இந்த இடத்துல நகை ஆபரணங்கள் வச்சுருப்பா, இல்லை சில்லறை காசு வச்சுட்டுருப்பா. ஒரு படியில் அரிசி இருக்கும், அழகாக கோலம் போட்டிருப்பா. ஒரு குத்து விளக்கு இருக்கும், வளையல்கள் இருக்கும். பின்னாடி பார்த்துட்டுனா கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில் கருப்பு திருஷ்டி போட்டு வச்சுருப்பா. சந்தன குங்குமம் வச்சுருப்பாங்க. மல்லிப்பூ கண்ணாடிக்கு மாட்டியிருப்பாங்க. குத்து விளக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, விளக்க பாருன்னு சொல்லுவாள். கண்ணை முழிச்சு விளக்க பார்ப்போம். கனியை பாருன்னுவா. நம்பர் 2 கனியை பார்ப்போம். 3வது பார்த்துட்டே அப்படின்னா சுவாமியை பாருன்னுவா. சுவாமி படத்தை பார்ப்போம், நமஸ்காரம் பண்ணுவோம். கண்ணாடியை பாருன்னுவா, கண்ணாடியை பார்ப்போம். அதுக்கப்புறம் உப்பு புளி இந்த மாதிரி தானியங்கள்லாம் வைப்பா, அதை பாருன்னுவா. இந்த 5 பொருட்களை பார்க்க சொல்லுவாள். நகை ஆபரணங்களை பார்க்க சொல்லுவாள். எல்லாத்தையும் தொட சொல்லுவாள். மற்ற நாள் அன்னைக்கெல்லாம் நம்ம குளிக்காமல் சாமி ரூமுக்கு விடவே மாட்டாள். இந்த நாள் அன்னைக்கு மட்டும் காலையில் முழிக்கிறதே சாமி ரூமுக்குள்ளே போய் தான் முழிப்போம். பாருங்களேன், மற்ற நாள் அன்னைக்கு குளிக்காமல் சாமி ரூமுக்குள்ளே போக விட மாட்டாள். இந்த நாள் அன்னைக்கு முழிக்கிறதே சாமி ரூமுக்கு கண்ணை பற்றின்னு கூட்டிகிட்டு போய் பார்ப்பா. இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் இருந்த ஞாபகம் வந்திருக்கும். ஒரு டைமாவது இது பண்ணியிருப்பேன். இந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை செய்தோம் அப்படின்னு சொன்னால், கனி காணுதல் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த அன்னைக்கு மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அன்னைக்கு பார்த்துட்டோம்னா நம்ம மருதாணி கையில் இல்லாமல் காலில் எல்லாம் வச்சுக்கிற வழக்கங்கள்லாம் கொண்டு வருவோம். அதே சமயத்தில் அந்த நாள் அன்னைக்கு நம்ம விவசாயிகளுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், ஆபரணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், இடம் வீடு பொருள் தொழிலுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு முறையாக அந்த காலத்தில் வச்சுருந்துருக்கா. இது நீங்களும் இந்த வருஷம் கடைப்பிடிங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. இந்த வருஷத்தில் பால் பாயசத்தோடு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கூடி வரும். நன்றி, நமஸ்காரங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.